ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் மனத்தை கழிக்கிறேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், எவ்வளோ க்ரீனாக இருக்கு பாருங்கள், க்ரீனிஷாக. இப்போ தான் நண்பர்களே பறிச்சுட்டு வந்தேன் மாடி தோட்டத்தில். ஆமாம் நண்பர்களே, அந்த இன்னைக்கு சமையலுக்கு நண்பர்களே. ஆமாம், அப்படியே பழங்கள் பாருங்களேன். அந்த பாருங்கள் மிளகு மாதிரி இருக்கு பாருங்கள், கலரை பாருங்கள், மிளகு மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த அளவுக்கு பழங்கள் ஒன்றும் இல்லை. இதை அப்படியே எடுத்து நம்ம கண்டெய்னரில் மண்கலவை கலந்து வச்சுருக்கேன். அப்படியே புளிஞ்சு விட்டால் போதும். இதுக்குள்ள 5-6 விதை இருக்கும் நண்பர்களே. அது பாட்டுக்கு இந்த மாதிரி கண்டுகளாக வந்துடும். ஆமாம் நண்பர்களே, நல்ல ஒரு அருமையான மிளகு கழிக்கிற நண்பர்களே. மணத்தை கழிக்கிற ஏன்னா ரொம்ப அருமையான ஒன்று, வாய்ப்புன்னு பல விதமான மருத்துவ நண்பர்களே. நேற்று ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, முடக்கத்தான் கீரை. அது இந்த இருக்குது, இந்த பாருங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே கிரவுண்டில் எனக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதான் இருக்குது பாருங்க நண்பர்களே, அந்த அங்கே இருக்குது பாருங்கள், இந்த குவியலாக இருக்குது பாருங்களேன். அது இந்த கருவேப்பிலை மரத்தில் இந்த இருக்குதுங்க. அந்த கருவேப்பிலை மரத்தில் ஏறி வந்துச்சு. நான் அதான் கட் பண்ணி எடுத்தேன். ஆமாம், நேற்று அந்த கீரையில் துவையல் அரைச்சான், முடக்கத்தான் கீரை. அது துவையல் அரைச்சான். அடை நேற்று அடைக்கி வச்சுக்கிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி மத்தியானத்துக்கு இந்த மனத்தை கழிக்கிற நண்பர்களே, பொரியல் பண்ணுறதுக்காக நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். இது மாதிரி நீங்களும் பண்ணணும். ஒரு சிம்பிள் திங். இந்த கீரை ஆரம்பிச்சோம்னாக்க மாடி தோட்டம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. கீரையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நண்பர்களே. ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.